ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் கம் கணபதையே நமः. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 88வது நாமாவளியாக ஓம் உக்ரலோச்சனாய நமः. முருகப்பெருமான இந்த நாமாவளி சிரேஷ்டமான கண்ணை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. சிரேஷ்டமான நெற்றிக்கண் இருக்கும். ஏன்னா சிவபெருமான் குமார பரமேஸ்வரன் இல்லையா இவருக்கு. அப்பேற்பட்ட அந்த நெற்றிக்கண்ணோடு இருக்கக்கூடியவர் ஸ்காந்தத்தில் வர்ணிக்கும் பொழுது அஷ்டாதச விலோச்சனம் அப்படின்னு முருகனுடைய ஸ்தோத்திரத்தில் வரும். அப்போ 18 கண் உடையவராக வர்ணிக்கும். அப்போ அந்த நெற்றிக்கண் தேவையான பொழுது அது வெளிப்பட்டு அனுகிரகம் பண்ணும். அப்பேற்பட்ட நெற்றிக்கண்ணை உடையறதால சிரேஷ்டம். இந்த இடத்துல உக்ர அப்படின்னா உயர்ந்த ரகமான, அதாவது சிறப்பான அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். ஏன்னா உக்ரனா பயங்கரமான கொடூரமானன்ற அர்த்தங்களையும் பயன்படுத்துவாள். ஆனால் இந்த இடத்துல அது சிறப்பித்து சொல்லக்கூடிய வார்த்தையாகவும் அமையுது. ஏன்னா எல்லா தெய்வத்துக்கும் விசேஷமானது முக்கண் உடையவன் பரம்பொருள். அப்போ ஏற்பட்ட அந்த பரம்பொருள்கிட்டேருந்து வந்ததால் குமார பரமேஸ்வரன் அவருக்கும் அந்த 3 கண். அப்போ ஏற்பட்ட அந்த நெற்றிக்கண் இருக்குது. அப்போ கண்ணை வச்சு இறைவனுக்கு நிறைய பெயர். முருகனுக்கும் விஷாலாட்சன்னு பேர். அப்போ விஷாலாட்சம்னா என்ன அர்த்தம்னா பெரிய கண் உடையவரா அப்படின்னா அந்த கண்ணில் என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னா கருணை மிகுந்த இறை சக்தி. அப்போ அந்த கண்ணால் நம்மளை பார்த்து ரட்சிக்கிறார். அப்போ அந்த கண்ணில் என்ன விசேஷம்னா வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், நெற்றிக்கண் ஞானஸ்வரூபம், அதுதான் அக்னி நெருப்பு கண். அப்போ அந்த 3 கண் உடையவராக வர்ணிக்கிறது இறைவனுக்கு. அப்போ வலது கண் சூரியன் பட்டு வள்ளி கையில் இருக்கக்கூடிய அந்த தாமரை எப்பொழுதும் மலர்ந்து இருக்கும். இடது கண் சந்திரன் அது பட்டு அந்த நீலோத்பலம் சந்திரனால் மலரக்கூடிய தேவயான கையில் எப்பொழுதும் மலர்ந்து இருக்கும். ஞானக்கண் நெற்றிக்கண் அது பட்டு எல்லா ஜீவனும் ஞானத்தோடு இருக்கும். அதுதான் அந்த 3 கண்ணுடைய விசேஷம். நமக்கே இப்போ 2 கண் இருக்குது அப்படின்றதால 2 கண்ணையும் 2 பக்கமும் பார்க்க முடியாது. 2 கண் இருந்தாலும் பார்வை ஒன்றா இருக்கும். அது மாதிரி இறைவன் அடியார்கள் எல்லோரையும் சமமாக பாவிப்பார். அவருடைய கருணை கண் பார்வையால் எல்லா பாக்கியத்தையும் கொடுப்பார் அப்படின்றதெல்லாம் இதனுடைய தத்துவம். அதனால தான் அவருடைய கண்ணை வைத்து நிறைய பெயர் இறைவனுக்கு. அந்த கண்ணில் அவ்வளோ சக்தியானது இருக்குது. அப்படி அந்த சிரேஷ்டமான நெற்றி கண்ணோடு இருக்கக்கூடியவருக்கு நமஸ்காரம்ன்றது ஒரு அர்த்தம். பட்சபாதமற்று உலகத்தை நடுநிலையில் வைத்து சமமாக பார்ப்பவர்னு ஒரு அர்த்தம். அந்த சூரபத்மங்கிட்ட யுத்தம் பண்ணும் பொழுது வீரபாகு தேவர்னா கேட்பாலாம், ஏன் இவ்வளோ நேரம் தாமதப்படுத்துகிறீங்க, சம்ஹாரம் பண்ணிட வேண்டியது தானே, அவன் அவ்வளோ மாயைகளை எல்லாம் காமிக்கிறானே அப்படின்னு சொல்லும் பொழுது முருகன் சிரிச்சுட்டே சொல்லுவாராம், அப்பா கிட்ட வரம் வாங்கினா இல்லையா, அந்த வரத்தினுடைய தன்மையை தேவர்கள்லாம் பார்க்கட்டும். அதாவது சிவனுடைய அந்த பிரபாவத்தை மறந்து சிவன் நிந்தனை பண்ண இடத்துல தானே தக்ஷ யாகத்தில் கலந்துன்ற பாவத்துக்காக தானே 1008 அண்டத்தையும் 108 யுகமாக ஆண்ட சூரபத்மங்கிட்ட அடிமையாக இருந்தா. அப்போ சிவனுடைய பராக்கிரமத்தை அவன் பெற்ற வரத்தை அவனுடைய செயலால் தேவர்களெல்லாம் கொஞ்சம் பார்க்கட்டும்னு நான் நிதானிச்சு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வேலாயுதத்தை பிரயோகிப்பார். அப்போ இறைவன் நடுநிலையாமல் இருப்பார். நல்லாருக்கும் புல்லாருக்கும் நடு அப்படின்னு அடியார்கள்லாம் பாடியிருக்கா. அப்படி நடுநிலையாக சமமாக பார்ப்பவர்ன்ற விசேஷமான அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது இந்த நாமாவளி. ஓம் உக்ரலோச்சனாய நமः. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சுப்பிரமணியாய நமः.